Welcome to Abhinandan Academic. My dear students, now I'm Max teacher, Tamilarasu. So question பார்த்தீங்கன்னா first question let b is equal to root 3 by 2 1 by 2 minus 1 by 2 root 3 by 2. Given a is equal to 1 1 0 1. Again 2 matrix கொடுத்திருக்காங்க. q is equal to question எடுத்தா b a b transpose find பண்ணிட்டு b transpose q power 7 into b a b c d இது datas. இதை வச்சுட்டு நீ இது வேல்யூ நீ ஃபைண்ட் பண்ணு. இதுதான் question. ஸோ இது எப்படி சார் ஃபைன் பண்ணலாம்டா? ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய போகிறேன்டா, கிவன் மேட்ரிக்ஸ் q is equal to BA B டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நீ சிம்ப்ளை பண்ணும். அப்போ q is equal to BA B டிரான்ஸ்போஸ் எப்படி வேல்யூ ஃபைன் பண்ணா, ஃபஸ்ட்டு உன்னோட எய்ம் என்னென்னா B டிரான்ஸ்போஸோடக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடி. மேட்ரிக்ஸ் B தெரியும், B டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்க ரெண்டையும் நீ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபெமிலியர் இருக்கனால நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டேன், ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹியர் 3 + 1 4, அப்போ 4 டிவைடட் பை 4 is equal to 1. ஸோ இதோட வேல்யூ 1 ஆகும். சிமிலர் கேஸ் இதோட வேல்யூ 1 ஆகும். இது ப்ளஸ் √3 மைனஸ் √3 by 4 இதெல்லாம் 0 ஆகிட்டு, அப்போ ஃபைனலாக உனக்கு என்ன கிடைக்குன்னா B டிரான்ஸ்போஸ் B is equal to we get one identity matrix. ஓகே, ஸோ சார் இப்போ B டிரான்ஸ்போஸ் சார்னா நோ ப்ராப்ளம். B டிரான்ஸ்போஸ் பியும் நீ ஃபைன் பண்ணு, we get the ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் அல்டிமேட் எய்ம் என்ன பண்ணுறேன்னா, பிக்கும் பி டிரான்ஸ்போஸுக்கான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஏன் சார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பாருங்களேன், எனக்கு q பவர் 2007 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதான கொஷினு. அப்போ q பவர் 2007 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் q ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ q is equal to எனக்கு தெரியுங்க, வாட்ஸ் அ q is equal to B A B டிரான்ஸ்போஸ்ன்னு எனக்கு தெரியும். கிளியர்? அப்போ q ஸ்கொயர்டு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்டா, அப்போ B A B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B A B டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், B A B டிரான்ஸ்போஸ் B இன்ட்டு A B டிரான்ஸ்போஸ் இப்படி செக்ரிகேட் பண்ணிக்கிறேன். B டிரான்ஸ்போஸ் B வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியுங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்ட்டு. ஓகே, அப்போ ஹியர் அப்போ BA ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் திரும்ப அகெயின் A B டிரான்ஸ்போஸ். நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுங்க, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட என்ன மேட்ரிக்ஸை நீ ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் வி கெட் மேட்ரிக்ஸ் A ஒன்லி. ஸோ அப்போ ஹியர் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏன்னு கிடைக்கும். ஸோ A இன்ட்டு A ஸ்கொயர். அப்போ q ஸ்கொயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா B A ஸ்கொயர் B டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கிடச்சிருங்க. அப்போ சிமிலர்லி கியூப் போட்டால் எப்படி சார்னா, இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் நான் ரூலை ஃபாலோ பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா BA கியூப் B டிரான்ஸ்போஸ் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் அப் டு இந்த சம்மில் இது வரை கண்டுபிடிக்கணும், q பவர் 2007 வரை கண்டுபிடிக்கணும். அப்போ q பவர் 2007 ஓகே சீக்வல் டு ஃபைன் பண்ணலாமா, அப்போ BA பவர் 2007 இன்ட்டு B டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வந்து நிற்கும். கிளியர்? இந்த பேட்டர்னில் வந்து நிற்கும். ஸோ அப்போ இதிலேருந்து நான் என்ன செய்யலாம் சார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வெரி சிம்பிள். இப்போ q பவர் 2007ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், B டிரான்ஸ்போஸ் q பவர் ஓகே B டிரான்ஸ்போஸ் q பவர் 7 இன்ட்டு B அதோட வேல்யூ ஃபைன் பண்ணேன். எப்படி, B டிரான்ஸ்போஸ் q பவர் 207 ஓகே இன்ட்டு B இதோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணேன். இதோட வேல்யூ எப்படி சார் ஃபைன் பண்ணலான்டா, வெரி சிம்பிள். B டிரான்ஸ்போஸ் அப்படியே ஃபைன் பண்ணிக்க, q பவர் 7ஓட q பவர் 2007ஓட வேல்யூ தான் தெரியும், வாட்ஸ் வேல்யூ B A பவர் 2007 இன்ட்டு B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்டா, அப்போ B டிரான்ஸ்போஸ் B இன்ட்டு A பவர் 2007 இன்ட்டு B டிரான்ஸ்போஸ் B ஃபைன் பண்ணலாமா. B டிரான்ஸ்போஸ் Bயோட வேல்யூ ஐடென்டிட்டி தெரியும், B டிரான்ஸ்போஸ் Bயோட வேல்யூ அகெயின் ஐடென்டிட்டி. அப்போ நீ என்ன கன்க்ளூஷன்னா, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் A பவர் 2007 இன்ட்டு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ வி கெட் ஃபைனலாக A பவர் 2007 நீ அப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ அப்போ நீ என்ன கன்க்ளூஷன் வரேன்னா, B டிரான்ஸ்போஸ் q பவர் 207 இன்ட்டு B சீக்வல் டு A பவர் 207. ஓகே, இந்த வேல்யூ நீ ஃப்ரைம் பண்ணிக்கிற. கிளியர்? இது வரைக்கும் கண்டுபிடிச்சேமா? ரைட். இப்போ நான் ரிலேஷன்ஷிப் பண்ணி பண்ணேன், என்னென்னது B டிரான்ஸ்போஸ் q பவர் 7 இன்ட்டு B அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா A பவர் 207 கண்டுபிடிச்சிட்டேன். இது வரைக்கும் தெளிவாக இருக்கீங்களா? ரைட்டு, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ A பவர் 207 வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டா, கிவன் மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டாங்க,
அது ரெண்டையும் என்ன பண்ணேன், ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர், நீங்களாம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியலன்னா நான் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அகெயின் ஏ கியூப் கண்டுபிடிக்கிறேன். சம்டைம் இந்த மாதிரி பவரில் ஹையஸ்ட் பவராக இருந்தால் ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ பவர் 4 வரைக்கும் மல்டிபிள் பண்ணி பாருங்க, ஈஸிலி வில் கெட் ஐடியா. இப்போ என்ன பாருங்கண்ணே, ஏ ஸ்கொயர் கிடைக்குன்னா எக்ஸாக்டாக 2, ரிமைனிங் எல்லாம் அப்படியே ஃபிக்ஸடு. ஏ கியூப் வரும்போது கரெக்டாக எக்ஸாக்ட்லி கியூப் ரிமைனிங் மேட்ரிக்ஸில் அப்படியே ஃபிக்ஸடாக வருதா? அப்போ நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் எது வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன், ஏ பவர் 207 வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வருங்க, ஏ பவர் 207 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 207. ஓகே, 207ல் 2007 0 1 அந்த நிற்குமா? கிளியர்னா? ரைட்டு. இப்போ கொஸ்டின் எனக்கு அல்டிமேட் எய்ம் என்ன சார் அப்படின்னா, இப்போ கொஸ்டின் என்ன ஃபைன் பண்ணிட்டோம், பி ட்ரான்ஸ்போஸ் கியூ பவர் 7 இன்ட்டு பி சீக்குவல் டு ஏபிசிடி இதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ பி ட்ரான்ஸ்போஸ் Q07 பி அதோட வேல்யூ தான் ஏ பவர் 207 சொல்லிட்டேன். கிளியர்? 2000 ஏ பவர் 2007 நான் சொல்லியிருக்கேன். கிளியர்? அப்போ ஏ பவர் 2007, அப்போ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஓகே 2007 சீக்குவல் டு ஏ பி சி டின்னு தெரியும். ஏ பவர் 2007 தான் எனக்கு வேல்யூ தெரியுங்க எக்ஸாக்டாக. ஓகே, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 2 மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஏ பவர் 2007 வேல்யூ தெரியும் இல்லையா, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்போ 2 மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஏ வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் பி இஸ் ஈக்குவல் 207, சி அண்ட் டி வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எனக்கு தேவையான ஏபிசிடி வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அஸ்பர் சம் இதானே கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக் ஐடியா தானுங்க. ஜஸ்ட் டேட்டாஸ் எடுத்துக்கங்க, ஏபிசிடி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க, சிம்பிளி பண்ணு, வி கெட் 2005 ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? Thank you.